வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகோ கேம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் விளையாண்டுருப்போம். வரிசையாக உட்காந்துருப்பாங்க, மாறி மாறி உட்காந்துருப்பாங்க, ஓடணும், பிடிக்கணும். இந்த கேம் வந்து கோகோ கேம் அப்படின்னு சொல்லுவோம். கோகோ வேர்ல்டு கப்பில் இந்தியா ஃபஸ்ட்டு டைமு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்திய வீராங்கனைகள் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நம்ம இந்திய வீராங்கனைகளை வெகுவாக பாராட்டியிருக்காரு. இந்தியாவுடைய பழமையான பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று இந்த கோகோ கேமு. இந்த கேமில் வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. இதன் மூலமாக இனி மறுபடியும் இந்த கோகோ கேமை நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க, வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது நம்ம இந்தியன் டீமு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதிவு போட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அண்ணாமலை இவங்க டாபிக் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. என்ன, திருச்செந்தூரில் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் வந்து காத்திருக்கோம், உள்ள தண்ணி இல்லை, குழந்தைங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சாங்க. இதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இது குறித்து சேகர் பாபு அவர்கள் தெரிவித்த கருத்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. சேகர் பாபு என்ன சொன்னார், திருப்பதியில் மட்டும் 24 மணி நேரம் நிற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தாரு. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இதுக்காக தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் நின்று ஒரு விஷயத்த சொல்கிறேன். பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா வேலை இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. பக்தர்கள்ட்ட இருந்து தான், பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில் தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறையே இருக்குது. கோவிலில் வசதி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் கேட்டால் அவங்கள வந்து ஒருமையில் பேசுகிறதா அப்படின்னு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். திருப்பதியை வந்து கம்பேர் பண்ணார்ல சேகர்பாபு அவர்கள். திருப்பதியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு திருச்செந்தூரில் இருக்கா? திருச்செந்தூரில் எவ்வளவு பக்தர்கள் வராங்க, எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக இடம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அங்கே ப்ராப்பரான ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக பாஜகவுடைய ஆன்மீக பிரிவு இந்த கேள்வியை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. திருச்செந்தூர் போனோம்னா கடலில் குளிச்சுட்டு அடுத்து கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணத்துல வந்து குளிப்போம். கிணத்துல குளித்ததுக்கப்புறம் உடை மாற்றுவதற்கான அந்த அறையை வந்து தேட வேண்டிய சூழல் தான் இருக்குது. அதுவும் பெண்கள்லாம் பாவம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி வந்து இல்லை. ஒரு 25 ஒரு 50 உடை மாற்றக்கூடிய அறை, கழிவறை, இது மாதிரி இதெல்லாம் கட்டினா என்ன? திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டியை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாஜகவுடைய இந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? திருச்செந்தூரில் பாத்ரூம், டாய்லெட் மற்றும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த அறை இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தமிழக பாஜகவுடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருச்செந்தூர் போயிட்டு வந்திருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் பிரயாகராஜில் மகா கும்பமேளா வந்து நடக்குது. கோடிக்கணக்கான பக்தர்கள் போய் புனித நீராடுறாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். இங்கே தமிழகத்தில் சில பகுதிகளில் மகா கும்பமேளா குறித்து சில விளம்பரங்கள்லாம் வந்து விளம்பர பேனர்லாம் வைக்கப்பட்டிருக்கு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்களே, பேனர்லாம் வச்சுருப்பாங்களே, அது மாதிரி சில இடங்களில் பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு. சனாதனத்தின் அருமை, மகா கும்ப் விழாவின் பெருமை, ஜனவரி 13 பிப்ரவரி 26 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேனருக்கு திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ரூபத்தில் இருக்கக்கூடிய திராவிடியன் ஸ்டாக்லாம் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன, சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய திமுக இப்படி வந்து பண்ணுறீங்க, என்ன யாரை வந்து குளிர்விக்க இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் அப்படி இப்படின்லாம் பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மகா கும்பமேளாவை தெரியப்படுத்துறது, எல்லாத்துக்கும் போய் சேரணும், மகா கும்பமேளா நடக்குது, பொதுமக்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளம்பரம் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் இப்படி வந்து கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விளம்பரம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக சொல்கிறாங்க, இங்கே தமிழகத்திலேயும் ஏகப்பட்ட ஆன்மீக நிகழ்வுகள் நடக்குது, சூரசம்ஹாரம் நடக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகர் ஆற்றுல இறங்குவார்ல மதுரையில், அது நடக்குது, சித்திரை திருவிழா நடக்குது. இது மாதிரி ரொம்ப ஃபேமஸான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய விழாக்கள் நடக்குது. இதை பற்றி தமிழகத்தை தாண்டி பல்வேறு மாநிலங்களில் இதை விளம்பரப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து கலந்துக்க வைக்கலாம், வணிகம் பெருகும். இங்கே யூபியை பார்த்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளா நடத்துறதுக்கு 6200 கோடி ரூபா செலவாகுது. ஆனால் இதன் மூலமாக வருவாய் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஈட்ட முடியும் அப்படின்னு யூபி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய இது மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட திருவிழாக்களில்
நார்த் இந்தியாவிலேருந்து பல பேர் வருவாங்க, ஆனால் முறையாக அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்படுறதில்ல, நீங்களும் பண்ணுறதில்ல. அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் ஏன் வந்து அதை வந்து பண்ண விட மாட்டீங்க, எதுக்காக போய் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான 2 நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது 4வது டாபிக். ஃபஸ்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்ன தெரியுமா? கேரளாவில் கிறிஸ்மா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய லவ்வருக்கு ஜூஸ் பாட்டிலில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுனுச்சு. இப்போ அந்த கிறிஸ்மா வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கேரளா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க அந்த கிறிஸ்மா அப்படிங்கிறவங்களுக்கு. இது 1. 2வது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவரை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிருக்கான்ல சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன், அவன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவனுக்கான தண்டனை விவரம் இன்னைக்கு அறிவிக்கப்படுது. அந்த சஞ்சய் ராயுடைய அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என் பையன் பண்ண தப்புக்கு மரண தண்டனை விதித்தாலும் நான் வந்து எதிர்க்க மாட்டேன், அவன் பண்ண தப்புக்கு மரண தண்டனை கிடைச்சாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஞ்சய் ராயுடைய அம்மா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.